இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏர்டெல் யூசர்ஸ் 5G யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் 5G அன்லிமிட்டெட் கிடைக்காம டெய்லி டேட்டாவிலேருந்து நெட்டு காலியாகுது. இது எதனால், இதை சரி பண்ண முடியுமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5G இங்கே யார் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஜியோவும் ஏர்டெல்லும் கொடுக்குறாங்க. ஸ்டாண்ட் அலோன் 5Gனா 4G நெட்ஒர்க்கோட சப்போர்ட்டே தேவையில்ல. அது இல்லாமலே உங்களுக்கு 5G கிடைக்கும். இது ஃபுல்லாகவே அன்லிமிட்டெட் தான். ஆனால் நான் ஸ்டாண்ட் அலோன் 5Gனா 4G நெட்ஒர்க்கோட சப்போர்ட்டோட உங்களுக்கு 5G, அதாவது உங்களுக்கு 5G தான் காட்டும், ஆனால் நெட்டு வந்து 4Gலேருந்து போகும். இப்போது உங்களுக்கு ஸ்டாண்ட் அலோன் 5G கிடைக்குதா, நான் ஸ்டாண்ட் அலோன் 5G கிடைக்குதான்னு எப்படி கண்டுபிடிக்கலான்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதை வச்சு உங்களுக்கு கிடைக்கிற 5G ஸ்டாண்ட் அலோன் 5Gயா நான் ஸ்டாண்ட் அலோன் 5Gயான்னு செக் பண்ணுங்கள். உங்களோட மொபைலில் நான் சொல்கிற நம்பரை டைப் பண்ணுங்கள். *#*4636 ##*. இதை டயல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் நீங்கள் எந்த சிம் ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு போயிடுங்க. இப்போ உங்களுக்கு 5G கிடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல NR, இதே ஸ்டாண்ட் அலோன் 5G கிடைக்குதுன்னா SANRன்னு காட்டும். இதே உங்களுக்கு நான் ஸ்டாண்ட் அலோன் 5G கிடைக்குதுன்னா NSANR அப்படின்றத காட்டும். NRன்றது வந்து 5Gயை குறிக்கும், வோல்ட்டு LTEன்றது வந்து 4Gயை குறிக்கும். ஏர்டெல்லில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, மோஸ்ட்லி எல்லாருக்கும் அன்லிமிட்டெடுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நெட்டு போகுது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் அலோன் 5G கிடைக்காது, நான் ஸ்டாண்ட் அலோன் 5G தான் கிடைக்குது. சிக்னல் 5Gன்னு காட்டும், ஆனால் நெட்டு வந்து டெய்லி டேட்டாவிலேருந்து போகும். உங்களுக்கு 5G சிக்னல் காட்டும்போது இந்த நம்பரை டயல் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு ஸ்டாண்ட் அலோன் 5G கிடைக்குதா, நான் ஸ்டாண்ட் அலோன் 5G கிடைக்குதான்னு பாருங்கள். இதில் ஸ்டாண்ட் அலோன் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு நெட்டு வந்து அன்லிமிட்டட். இன்கேஸ் நான் ஸ்டாண்ட் அலோன்னு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு டெய்லி டேட்டாவிலேருந்து தான் நெட்டு போகும். இதனால தான் ஏர்டெல்லில் நிறைய பேருக்கு டெய்லி டேட்டாவிலேருந்து நெட்டு போகுது. சொன்னதை வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் 5G எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் டெய்லி டேட்டாவிலேருந்து நெட்டு போகுதுன்னு. நான் 1 மந்த்தாக ஏர்டெல் 5G யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ப்ராப்பராக எங்கேயுமே ஸ்டாண்ட் அலோன் நெட் 5G கிடைக்கல. அதனால் அன்லிமிட்டெட் 5G உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு நெட்வொர்க்குக்கு மாறுறது பெட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.